உழவர் குடும்பத்தில் பிறந்த என்னை தமிழ்நாட்டுக்கே வேளாண்மை உழவு நலத்துறை அமைச்சராக்கிய என் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்களுக்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மயிலுக்கு போர்வை தந்தவன் பேகன், முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி, கேட்டவருக்கு குதிரையை கொடுத்தவன் காரி, நெல்லிக்கனியை அவைக்கு தந்தவன் அதியமான், ஆடையை கொடுத்தவன் ஆய் ஆண்டிரன், மலையை காத்தவன் நல்லி, பாணர்களுக்கு நாட்டை கொடுத்தவன் ஓரி என்று வரலாற்றில் வள்ளல்களை நாம் படித்திருக்கிறோம். இவர்களின் மறு உருவமாய் வாழும் வள்ளலாக திகழ்கிறார் நமது திராவிட நாயகன் மாண்பு முதலமைச்சர் அவர்கள். மாதந்தோறும் உரிமை தொகையாக 1000 கொடுத்தார். பொங்கலுக்கு முத்தாக 3000 கொடுத்தார். இப்போது இன்ப அதிர்ச்சியாக 5000 கொடுத்தார். கட்டணமில்லா விடியல் பேருந்து கொடுத்தார். இலவச மின்சாரம் கொடுத்தார். காலை உணவு கொடுத்தார். திராவிட மாடல் ஆட்சியை மக்களுக்காக கொடுத்தார். பகலில் மட்டுமல்லாது இரவில் ஒளி வீசும் சூரியனாய் முத்தமிழறிஞரின் உழைப்பு 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 என்ற கூற்றை நித்தமும் மெய்விக்கும் வகையில் மக்கள் மகிழ்ச்சிக்காக தன்னையே அர்ப்பணித்து வாழும் வள்ளல் நம் முதலமைச்சர் அவர்களை நான் வழங்குகிறேன். திராவிட கொள்கை சூரியன், இளையோர்களின் நம்பிக்கை நட்சத்திரம், தலைமுறைகளை வழி நடத்திட காத்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சரை வழங்குகிறேன். என்னோடு பயணிக்கும் அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் இப்பேரவை உறுப்பினர்களுக்கும் எனக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் கடலூர் மாவட்ட மக்களுக்கும் எனது குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 5 முறை வேளாண்மை நிதி அறிக்கையை தாக்கல் செய்த நான் அதனை தொடர்ச்சியாக 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால வேளாண் நிதியினை அறிக்கையை மகிழ்ச்சியுடன் இப்பேரவையில் தாக்கல் செய்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உலகின் உயிர்களுக்கெல்லாம் உயிராக விளங்குபவர்கள் நாம் வேளாண் பெருங்குடி மக்கள். உழவர்கள் உழைக்கவில்லை என்றால் என் நிலத்தில் பிறந்தோர் யாரும் உயிர் வாழ முடியாது. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி என்றார் வள்ளுவ பெருந்தகை. எனவேதான் உழவர் நலனை காக்கும் வகையில் தமிழ்நாட்டில் 2021-22 ஆண்டில் வேளாண்மை துறை என்பதை வேளாண்மை உழவு நலத்துறை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அத்துடன் உழவு நலனுக்கான பல சிறப்பான திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன. தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக வேளாண்மைக்கென தனி நிதி அறிக்கை 2021-22 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கடந்த 5 ஆண்டுகளில் மாநிலம் முழுவதும் 28 கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டன. அவற்றில் கலந்து கொண்ட பல்வேறு மாவட்டங்களின் உழவர்கள், உழவர் சங்கங்கள், இயற்கை உழவர்கள், உழவர் உற்பத்தியாளர்கள், இயற்கை நிறுவனங்கள், விவசாய இடுபொருள் விற்பனையாளர் சங்கம், வேளாண் இயந்திரங்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் ஆகியவற்றின் பிரதிநிதிகள், விதை உற்பத்தியாளர்கள், வேளாண் வணிகர்கள், முட்டை பால் உற்பத்தியாளர்கள், கடல்சார் மீனவர்கள், உள்நாட்டு மீனவர்கள், வேளாண் வல்லுநர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் ஆகியோரின் கருத்துக்கள் நேரடியாகவும் மின்னஞ்சல் மனுக்கள் மூலமாகவும் பெறப்பட்டன. அவற்றில் கூறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் உழவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் நோக்கத்துடன் வேளாண்மை சார்பு துறைகளுக்கென கடந்த 5 வேளாண்மை நிதி அறிக்கையில் ரூபாய் 1,94,076 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உழவர்களின் வாழ்வு வளம் பெறும் வகையிலான பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கிய கடந்த 5 வேளாண் நிதி அறிக்கைகளை இப்பேரவையில் தாக்கல் செய்யும் வாய்ப்பினை எனக்கு அளித்ததோடு 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால வரவு செலவு திட்டத்தின் ஒரு பகுதியாக வேளாண்மை உழவு நலத்துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள், நடவடிக்கைகள் மற்றும் சாதனைகளை இப்பேரவையில் சமர்ப்பிக்கும் வாய்ப்பினையும் எனக்கு வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் நன்றியினை உறுத்தாக்குகிறேன். தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளமாக விளங்கும் வேளாண்மை துறையை நவீனமயமாக்குதல், உழவர்களின் வருமானத்தை உயர்த்துதல், வேளாண்மையில் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரித்தல், உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்தல் ஆகிய இலக்குகளை மையமாக கொண்டு இந்த அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள 12,525 கிராம ஊராட்சிகளும்
ஒட்டுமொத்த வேளாண் வளர்ச்சி அடைந்திட கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துடன் இணைந்து 2021-22 ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் இதுவரை ரூபாய் 707 கோடி செலவினம் மேற்கொள்ளப்பட்டு 61 லட்சம் பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். 6048 ஏக்கர் தரிசு நிலங்களில் பல்லாண்டு தோட்டக்கலை பயிர்களும் 52,664 ஏக்கர் தரிசு நிலங்களில் குறுகிய கால வேளாண் பயிர்களும் ஆக மொத்தம் 58,712 ஏக்கர் தரிசு நிலங்கள் தற்போது சாகுபடி செய்யப்பட்டு விளைநிலங்களாக மாற்றப்பட்டுள்ளன. 41,804 ஏக்கர் பரப்பளவு விவசாயிகளின் தரிசு நிலங்களில் உள்ள முட்புதர்களை அகற்றி சமன் செய்து உழுது சாகுபடிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. தென்னை விவசாயத்தை ஊக்குவிக்க 53 லட்சம் தென்னங்கன்றுகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 21 லட்சம் பழச்செடி தொகுப்புகள் பயனாளிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. இதனால் ஊரகப் பகுதியில் ஊட்டச்சத்து தேவை குறிப்பிடத்தக்க அளவு நிறைவேற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 2115 தனிநபர் ஆதி திராவிட பழங்குடியின விவசாயிகளுக்கு சாகுபடிக்காக ஆழ்துளை குழாய் கிணறுகள் அமைத்து தரப்பட்டுள்ளன. 10,588 சிறுபாசன குளங்கள், ஊரணிகள், வரத்து கால்வாய்கள், நீர் சேமிப்பு கட்டுமானங்கள் தூர்வாரி மேம்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் 8,885 தரம் பிரிப்பு கூடங்களுடன் கூடிய உலர்களங்கள் கட்டப்பட்டுள்ளன. இது தவிர 1,32,000 தெளிப்பான்கள், வேளாண் உற்பத்திக்கான இடுபொருட்கள், தொழில்நுட்பங்கள், பயிற்சிகள், நீர்ப்பாசனம் மற்றும் மதிப்பு கூட்டலுக்கான கட்டமைப்புகள் போன்ற பல்வேறு திட்டங்களையும் பெரும்பாலான விவசாயிகள் பயனடைமாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் செயல்படுத்தியால் இத்திட்டத்தின் மூலம் குறிப்பிடத்தக்க தாக்கம் ஏற்பட்டுள்ளது. மண்வளத்தை பேணி காக்கவும் மக்களின் காக்க உயிர்மை வேளாண்மை போன்ற அனைத்து வேளாண் செயல்முறைகளை ஊக்கப்படுத்திடவும் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் இத்திட்டம் 2024-25 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டம் ரூபாய் 178 கோடி நிதியில் செயல்படுத்தப்பட்டு இதுவரை சுமார் 21,35,000 விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். 2025-26 ஆண்டிலும் இத்திட்டம் 15 திட்டக்கூறுகளை ஒருங்கிணைத்து ரூபாய் 142 கோடி நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பசுந்தாள் உர விதைகள் விநியோகம், மண்வள வேளாண்மை, இயற்கை இடுபொருள் தயாரிப்பு மையங்கள், உயிர்ம வேளாண்மை, வேளாண் காடுகள் உள்ளிட்ட திட்டங்கள் ரூபாய் 320 கோடி நிதி ஒதுக்கீட்டில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு பயிர்களையும் உயிரினங்களையும் தாங்கும் மண்ணின் வளம் காக்கப்பட்டு பயிர் வளர்ச்சி மேம்படுத்தப்பட்டு மக்கள் உடல் நலனும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பதை இம்மாமண்டலத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.